ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜிடேபிள் மஞ்சூரியன் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போது தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் கேரட்டில் ஒரு கேரட்டை நல்லா தோல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இதை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸில் வந்து நான் வந்து 1/4 பங்கு, 1 கப் கிட்ட முட்டைக்கோஸ் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து இதையும் நல்லா குறைப்பாக நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் அதையும் நம்ம கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கிட்ட இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கிட்ட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து 1 ஸ்பூன் கிட்ட நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கூட நீங்கள் வந்து மாவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம அதே 1/4 கப் கிட்ட மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவும் ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க, கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நல்லா இப்போ ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இதே சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இதை வந்து நல்லா ஒரு பால் சைஸில் நம்ம உருட்டிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு பாலையும் நம்ம ஆயிலில் சேர்த்துட்டு பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் வந்து நல்லா வேகும். இல்லாட்டினா உள்ளே வந்து சரியாக வேகாது, மேலே மட்டும் அதோட கலர் வந்து மாறி இருக்கும். நீங்கள் அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ ரெடி பண்ணோமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆயிலில் பொரிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதனால ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பூண்டு கிட்ட நல்லா திருவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக நம்ம இப்போது ஆயிலில் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இது கூடவே திருவிய இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் கொஞ்சமாக லைட்டாக நம்ம திருவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலே இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் கிட்ட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாப்பரில் கூட கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டை அதையும் நல்லா துருவிட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கிட்ட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே வந்து காய் வந்து நல்லா வதங்கிடும். அடுத்து நம்ம இது கூட தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இது கூட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்து நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்தது, அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதே சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால் எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஈஸியான வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேருக்கு கரெக்டாக வீடியோ சரியாக போக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.